நீதித்துறையினரிடம் அச்சமின்றி குடிமக்கள் உரையாட முடியும் என்று உறுதி செய்வது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் பேசிய குடியரசுத் தலைவர், சரியான நேரத்தில் வழங்கப்படாத நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்றார். வழக்கு ஒத்திவைக்கப்படும் கலாச்சாரத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழைகள் என்றும், அவர்கள் நீதிமன்றத்திற்கு அடிக்கடி வருவதற்கு பணமும் வாதிடுவதற்கு ஆள்பலமோ இல்லாதவர்கள் என்றும் குடியரசுத் தலைவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். எனவே வழக்கு ஒத்திவைப்பு கலாச்சாரத்திலிருந்து ஒரு மாற்று வழியை கண்டெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நீதித்துறையினரிடம் அச்சமின்றி குடிமக்கள் உரையாட முடியும் என்று உறுதி செய்வது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் பேசிய குடியரசுத் தலைவர், சரியான நேரத்தில் வழங்கப்படாத நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்றார். வழக்கு ஒத்திவைக்கப்படும் கலாச்சாரத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழைகள் என்றும், அவர்கள் நீதிமன்றத்திற்கு அடிக்கடி வருவதற்கு பணமும் வாதிடுவதற்கு ஆள்பலமோ இல்லாதவர்கள் என்றும் குடியரசுத் தலைவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். எனவே வழக்கு ஒத்திவைப்பு கலாச்சாரத்திலிருந்து ஒரு மாற்று வழியை கண்டெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.